கவின் படுகொலையில ஒரு சமூகமே செஞ்ச மாதிரி சொல்றீங்க. யாரு சார் அப்படி சொன்னா? ராணுவ படுகொலை எதுக்கு பேர் வச்சீங்க? ஏன்னா சாதியவாதிகள் பண்றாங்க. நம்ம சமூக பெண்களே நம்ம எல்லாம் சிங்கங்கள், சிங்கங்களோடயே கலங்க இப்படி எல்லாம் பேசுறாங்கல்ல. இவர் வந்து சமூகத்தை தாண்டி வேற யாராவது கல்யாணம் பண்ணீங்கன்னா இவர் வந்து பேசுறாங்க. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். எங்களுடைய அலுவலகங்கள் தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய இந்த அலுவலகங்கள் அனைத்திலேயும் இத்தகைய சாதி மறுப்பு திருமணங்களை நடத்திக் கொள்வதற்கான இடமாக யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். லவ் மேரேஜ் எல்லாம் பிரைவேட் விஷயம். அது போல ஞாபகம், இது வந்து சோசியல் இஷ்யூ கிடையாது. நான் வந்து என்ன சமூகம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணுமா? அப்ப அதான் கணக்கு. அப்ப நீங்க அதான் ஊக்கப்படுத்துறீங்க. நடந்துருச்சு, உங்களுக்கு பிரச்சனை, அவங்களே ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இல்ல சார், அவங்களே எப்படி ஹேண்டில் பண்ணிடுவாங்க? கொலை நடக்குதுல்ல சார், கொன்னுடுறாங்கல்ல. சொல்யூஷன் வந்து நான் கட்சி ஆபீஸ கல்யாண மண்டபமா மாத்துறதுல இல்ல. கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லியிருக்கணும்? இன்னொரு ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் நடந்தா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எங்களுடைய ஆதரவு கிடையாதுன்னு சொல்லு. எங்க போனாலும் கூட்டணி உடைக்கிறதுலே நம்ம இருக்க கூடாதுல்ல சார். தனி சட்டம் கொண்டு வாங்கன்னு கேக்குறாங்க. தனி சட்டம் தீர்வு இந்த ஏமாற்று வேலை தாங்க கூடாதுன்ற. விஜய் கூட மாநாட்டுல தீர்மானம் நானி பல்கிவாலாவா அவரு. மகளிருக்கு தனி சட்டம் இருக்கு சரிங்களா? மகிழா நீதிமன்றமே இருக்கு சரிங்களா? போக்சோ குழந்தைகளுக்கு தனி சட்டம் இருக்கு சரிங்களா? ஜாதிய வன்கொடுமைக்கு தனி சட்டம் இருக்கு சரிங்களா? எது குறைஞ்சிருக்கு? அதெல்லாமே பிரயோஜனம் இல்ல. நீ சும்மா கொண்டு வந்தாங்களா? சாதியவாதிகள் எல்லாம் ஏன் பிசிஆர் நீக்குன்னு சொல்றாங்க? பிசிஆர் கொடுக்காத ஒரு அச்சத்தை கொடுக்குது இல்ல, ஒரு பயத்தை கொடுக்குது இல்ல, அதுக்காக தான் சார். நீதிமன்றங்கள் சொல்லிருக்கு வரதட்சணை குடும்ப சட்டம் வந்து தவறா பயன்படுத்தப்படும். படும் சார், சாதாரண வழக்குகளே பயன்படுது இல்ல. தவறா பயன்படாத வழக்குன்னு ஒண்ணு இல்ல இல்ல, ஒரு சட்டம் ஒண்ணு இல்ல இல்ல. சரி, if you want to give a lecture, give it. பல வழக்குகள் அப்படி தவறா பயன்படுத்தப்பட்டிருக்குல்ல. எப்படி நம்ம இதனால இது வேணாம்னு சொல்லிட முடியும்? இது பயனில்லைன்னு சொல்லிட முடியும்? நான் சொல்லுவேன், போக்சோவோ இல்ல பிசிஆரோ இதனாலேயே பயன் இல்லை, தனித்த சட்டங்களால என்ன குறைஞ்சிருச்சுன்னு கேட்டோம்ல. ஆமா, ஒரு நெருக்கடி, ஒரு பயத்தை கொடுக்குதுல்ல, ஐயோ இது இருக்கேன்னு அப்படின்னு நீங்க நினைச்சா அப்ப அதே மாதிரி ஒரு ஆணவ படுகொலை பண்ணிட்டு கொலைக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை வரைக்கும் இருக்கு. அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு தண்டனை கொடுத்து போறீங்களா? ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் கொண்டு என்ன தீர்வு? அப்புறம் கவின் படுகொலையில ஒரு சமூகமே செஞ்ச மாதிரி சொல்றீங்க. யாரு சார் அப்படி சொன்னா? சார், ஒரு சமூகமே சேர்ந்து செஞ்சதுன்னு யார் சொன்னது? ராணுவ படுகொலை எதுக்கு பேர் வச்சீங்க? ஏன்னா சாதியவாதிகள் பண்றாங்க, சாதி வெறி ஊட்டப்பட்டவர்கள் பண்றாங்க. நம்ம சமூக பெண்களே எல்லாம் நான் வச்சுக்கங்க, நம்ம எல்லாம் சிங்கங்கள், சிங்கங்களோடயே கலங்க இப்படி எல்லாம் பேசுறாங்கல்ல. இவர் வந்து சமூகத்தை தாண்டி வேற யாராவது கல்யாணம் பண்ணீங்கன்னா இவர் வந்து பேசுறாங்கல்ல. மண்டம் வச்சிருக்கேன்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க? ஒருத்தர் கொலைக்கு ஆதரவா பேசுறாரு, ஒருத்தர் ஜாதிக்கு ஆதரவு. என்ன செய்யணும்? அப்ப ஒருத்தர் ஜாதியை தூண்டினார்னா அவர் உள்ள வச்சிருந்தா பேசாம உட்காந்துருப்பாங்கல்ல. கரெக்ட். அது செஞ்சீங்களா? நீங்க அரசுக்கு நெருக்கடி கொடுக்காம நீங்க பதவியில இருந்து என்ன பண்ண போறீங்க? என்னன்னா சார், அந்த பக்கம் நான் கொன்றுவன்னு மிரட்டுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும், பாதுகாக்கிறதுக்கு ஒரு குரூப் வெளியில வந்து பேசுனா நீ பேசாம இருந்தீங்கன்னாவே சரியாயிடும்னு சொன்னா நியாயம் இல்லை. Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே. வணக்கம் சார். சார், நேற்று ஒரு கூட்டம் நடந்திருக்கு, இந்த ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான கூட்டம். ஆணவ படுகொலையால் பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம், ஒரு பெண், அவங்க ஆர்கனைஸ் செஞ்சு முன்னின்று அந்த கூட்டத்தை நடத்திருக்காங்க. பல்வேறு அரசியல் கட்சியினரும் பங்கேற்றிருந்தாங்க. இதில் பே சண்முகம், சிபிஎம்னுடைய மாநில செயலாளர், எங்கள் கட்சி அலுவலகங்களை கூட இனிமேட்டு காதல் திருமணங்களுக்கு, கலப்பு திருமணங்களுக்கு பயன்படுத்திக்கலாம், ஏன்னா அதற்கான ஒரு ஏற்பாடு இல்லாமல் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை? பாஜகவில் திரு நாராயண் திருப்பதி, திரு எஸ்ஆர் சேகர் போன்றவர்கள்லாம் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. ரைட், உங்களுக்கு என்னங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஎம்கேல போன வருஷம் 15 கோடி வாங்கினீங்க, அடுத்த எலெக்ஷனில் திரும்ப வாங்குவீங்க, நிறைய காசு இருக்குது, நீங்கள் கட்சி அலுவலகம் நடத்துறதுக்குள்ள கல்யாணம் பண்ண நடத்தலாம், அதெல்லாம் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கலாம், உங்களுக்கு வந்து இதுதானே வேலை, அதனால நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்படின்ட்டு. நமக்கான பிரதான விஷயங்கள் சில விஷயம் இருக்குது. லவ் மேரேஜ் எல்லாம் பிரைவேட் விஷயம். அது போல ஞாபகம், இது வந்து சோசியல் இஷ்யூ கிடையாது. அதில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா சொசைட்டி ஹேஸ் டு அட்ரஸ். சரிங்களா? இப்போ வந்து நீட்டை எப்படி இவர்கள் வந்து ஒரு சமுதாய பிரச்சனையாக மாற்றி அதன் மூலமாக தற்கொலைகளுக்கு தூண்ட வழிவகுத்தார்களோ அது போல விஷயங்கள் தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சமுதாய அண்ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது. அண்ட்ரஸ்ட்? ஆமாம். நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் வந்து லவ் பண்ணும்போது நீ பட்டியலினமா நான் இந்த நம்ம லவ் பண்ண அப்படி லவ் பண்ணுறதில்ல.
எனக்கு லவ் பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் அது எந்த சமூகம் தெரியுது. இதான உலகம் முழுக்க நடக்குது. Yes, yes. நம்ம ஊர்ல ஒரு பொண்ணை பார்த்து லவ் வந்துருது, ஒரு பையனை பார்த்து லவ் வந்துருது, அவங்க ரெண்டும் முதல்ல லவ் பண்ணிடுறாங்க, பிறகு சமூகம் தெரியுது. ரைட்டுங்களா? அப்ப சமூகம் பிளேஸ் த செகண்ட் ரோல். ரைட்? Yes. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? அதுக்கு முதல் ரோல் நீ வந்து கலப்பு திருமணம் பண்ணு. அப்ப நான் வந்து ஒரு நிமிஷம் முடிச்சேன். நான் வந்து என்ன சமூகம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணுமா? அப்ப அதுதான் கணக்கு. அப்ப நீங்க அதான் நீங்க ஊக்கப்படுத்துறீங்க. நடந்துருச்சு, உங்களுக்கு பிரச்சனை, அவங்களே ஹேண்டில் பண்ணிடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் திருமணத்தை நிக்கிறாங்களே, அவங்க வந்து உங்கள்ட்ட வந்து நின்னாங்களா? இல்ல சார், அவங்களே எப்படி ஹேண்டில் பண்ணிடுவாங்க? கொலை நடக்குதுல்ல சார், கொன்னுறாங்கல்ல. சூப்பர். அப்ப இதுக்கு முன்னாடி ஆட்சியாளர் என்ன பண்ணீங்கன்னு கேட்பேன். அது கேள்வி. அதுதான் கேட்பேன். கேட்கலாம். அதுதான் நீங்க வந்து அதுக்கு ஏற்பாடு இல்லைங்கிறதா அதுக்கு அர்த்தம். நான் சொல்றேன், சொல்யூஷன் வந்து நான் கட்சி ஆபீஸ கல்யாண மண்டபமா மாத்துறதுல இல்ல. சொல்யூஷன் வந்து சமுதாய மனமாற்றத்துல கொண்டு வரணும். அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறேன். பண்ணல, ஏற்பாடு அரசு பண்ணல. அப்படி ஒரு அரசு சிக்கல் ஏற்பாடு இருக்கு. பண்ணாத போது கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லியிருக்கணும்? இன்னொரு ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் நடந்தா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எங்களுடைய ஆதரவு கிடையாதுன்னு சொல்லு. அறிவாலயமா கமலாலயமாங்கிற மேட்டர் இல்ல, ஆட்சியில இருப்பது யார்? அப்ப நான் கல்யாணம் பண்ண இதுதாங்க திசை திருப்புற வேலை. பிரச்சனை என்னன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ஹரிஜன்னு பேர் வச்சோம், பிறகு வந்து எஸ்சின்னு சொன்னோம், பிறகு வந்து தலித்னு சொன்னோம், பிறகு பட்டியல் பேர் மாத்திட்டே இருக்கீங்க. நிலைமை மாறி இருக்கா? இதுதான் இந்த நெரேட்டிவ். நாம் அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று அழைப்போம், விதவை என்று சொல்லக்கூடாது, கைம்பெண் என்று அழைப்போம். விதவைன்னா ஒரு பொட்டு கூட இல்ல, கைம்பெண் 2 பொட்டு இருக்கு. இப்படியே பேசி 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 டாஸ்மாகால வந்து லட்சக்கணக்கான பெண்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க, விதவைகளா இருக்காங்கன்னு யார் சொல்லியிருக்கிறா? தமிழ்நாட்டில் கைம்பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுன்னு கனிமொழி அக்கா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப நான் என்ன செய்யணும்? இதைத்தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப நம்ம பிரச்சனைக்கு தீர்வை நோக்கி போகாம பேர் மாத்திரேன், ஊர் மாத்திரேன், என் வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணு, இதுல இல்ல சொல்யூஷன். நல்ல விஷயம் சார், பிரச்சனைக்கு தீர்வு நோக்கி நகர்றது. தீர்வு யார் கையில இருக்குங்க? அரசு கையில இருக்கு சார். அவ்வளவு. அதுதான் நான் சொல்றேன், நீங்க சாவியை வந்து ஒருத்தர்ட்ட கொடுத்துட்டு நீங்க பிரச்சனையை வேற பக்கம் திருப்புறீங்க. என்னன்னா சார், நீ 2 அடி தான் முன்னேற, 20 அடி முன்னேற மாட்டேங்கிற, அதனால நான் வாபஸ் வாங்கிக்குவேன், ஆட்சியில இது இல்லை என்று ஆதரவு இல்லைன்னு சொல்லிடுவேன், கூட்டணியை முறிச்சுக்குவேன் அப்படின்னு நம்ம ஒரு இடத்துக்கு நகர்த்துறோம். ஆனா அது 10 அடி பின்னாடி கொண்டு போற சூழல். வேகம் பத்தலைங்கிறதுக்காக பின்னாடி கொண்டு போறதை ஆதரிக்க முடியாது. எங்க போனாலும் கூட்டணி உடைக்கிறதுலே நம்ம இருக்க கூடாதுல்ல சார். கூட்டணி உடைக்கிற ஏங்களும் நான் உங்களுக்கு ஆதரவு திமுக செய்யாது நீங்க நம்புறீங்க இல்லையா? இல்ல சார், அவங்க என்ன சொல்றேன், இன்னொரு படுகொலை நடந்தால் ஆதரவு வாபஸ். நான் இன்னைக்கு ஆதரவு வேகமா செய்யலைங்கிறதுக்காகவே நிறுத்திட முடியும். நான் வந்து ஆதரவு வாபஸ் வாங்கன்னு சொல்ல, ஒரு கண்டிஷன் போட்டு ஆதரவை தொடருங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு புரியுங்களா? வெளியே வாங்கன்னு சொல்ல, இன்னொன்னு நடக்க கூடாதுன்னு சொல்ல. அப்ப நான் ஒரு பேச்சு, தமிழக முதலமைச்சர் இருக்கிறார், புதுசா ஒரு டிஜிபி வர்றார், நாளைக்கு வர போறார். அப்ப டிஜிபி வரட்டும், என்ன சொல்லணும்? லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்தா யூ வில் நாட் பி தேர் அப்படின்னு சொல்லணும். அப்ப அவர் வந்து அவர் வந்து டிஜி எல்லோண்டோட ஏடிஜி எல்லோண்டோட பேசுவார், அவர் டிஜிஸ்ட பேசுவார், அவர் வந்து எஸ்பி பேசுறாங்க. நடக்குது இல்ல, அதுக்காக தூக்கிடுறாங்களா என்ன? இல்ல, அதுதான் நான் சொல்ல வர்றேன். நீங்க எப்படி மற்ற இடங்கள் பயங்கரவாதம் 9 லெவல்ல அமெரிக்காவில் நடக்குது, 26 லெவல்ல மும்பையில் நடக்குது, அதுக்கப்புறம் ஏன் நடக்க மாட்டுது? எந்த ஆப்பிரிக்கால இருந்து போலீஸ் ஆஃபீஸர் கொண்டு வந்தோமா? இல்ல சார், நடக்குது இல்ல, அங்கங்க நடந்து பயங்கரவாதம் சொல்லுங்க சார். இப்போ பெஹல்காம் நடந்தது கூட எத்தனை வருஷம் கழிச்சுங்க, அதுக்கு என்ன பண்ணிருக்கோம் நம்ம? அதுதான் உங்களுக்கு பண்ற. நீங்க ரியாக்ட் 26 லெவலுக்கு ரியாக்ட் பண்ணாதான் பிரச்சனை. அதுதான் நான் சொல்ல வர்றேன். பெஹல்காம்க்கு ரியாக்ட் பண்ணீங்க, அதான் பிரச்சனை. 26ல ரியாக்ட் பண்ணி ராஜினாமா எல்லாம் பண்ணி யாரு? உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணாரு. முதலமைச்சர் ராஜினாமா பண்றது மேட்டர் இல்லங்க, ஆக்ஷன் பயங்கரவாதிகள் மேல ஆக்ஷன். அதாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த குரூப் நான் கிடையாது. பதவி ஒழுங்கு நாள் சரியா போனா, இன்னைக்கா சட்டம் ஒழுங்கு சரியில்லை முதலமைச்சர் ஒரு நாள் பேட்டியில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பொறுப்பு அவர் தானே, ஒரு நாள் சொல்லியிருக்கேன். அந்த குரூப் நான் கிடையாது, அதுதான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். நீங்க இப்படித்தான் திசை திருப்புறாங்க. நீங்க சிவராஜ் விலகிட்டாரு, சிதம்பரம் வந்துட்டாருன்னா சட்டம் ஒழுங்கு சூப்பர் ஆயிருமா? எவன் ரூட்டை நோக்கி நோய் நாடி, நோய் முதல் நாடி. அப்ப எங்க பாகிஸ்தான்ல வந்து என்ன பிரச்சனை? இன்னைக்கே உட்கார்ந்துருக்காங்க, இன்னைக்கே கதறாங்க அவங்க. இல்ல சார், அதுதான் முக்கியம். அப்ப நான் பிரச்சனைக்கான தீர்வு அரசு நீங்க நெருக்கடி கொடுத்தீங்க. அரசாங்கம் கூட்டணி ஆட்சி வேணும் ஏங்க சொல்றாங்க? கூட்டணி ஆட்சி வேணும், பல தரப்பு பிரச்சனைகளை நம்ம நெருக்கடி கொடுத்த முடியும், அழுத்தம் கொடுக்க முடியும், அரசை செய்ய வைக்க முடியும். தனிப்பெரும் ஆட்சியா இருந்தா அவங்க தன்னிச்சையா சொல்றாங்க. இதானே எல்லாம் சொல்றாங்க, கூட்டணி ஆட்சி வேணும்னு சொல்றவங்க. அதைத்தான் நான் பிள்ளைங்க, நீங்க கூட்டணி ஆட்சி வேணும்னு கேட்காதீங்க, அதெல்லாம் சொல்லல. கூட்டணி ஆட்சிக்கு தலைமை வைக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க நெருக்கடி கொடுங்க. எனக்கு சட்டம் ஒழுங்கு முக்கியம், எனக்கு ஆணவ படுகொலை நடக்கக்கூடாது, நீங்க சொல்ல மாட்டேன்றீங்களே. அதுக்கு நீங்க இந்த ஏன் நான் மண்டபம் நடத்துறேன் சொல்றாங்க. ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் கொண்டு வாங்கன்னு கேக்குறாங்க. தனி சட்டம் தீர்வு அதான் சொல்ல. இந்த ஏமாற்று வேலை தாங்க கூடாதுன்ற. விஜய் கூட மாநாட்டுல தீர்மானம் கூட விஜய் நானி பல்கிவாலாவா அவரு? விஜய் கூட இப்ப எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் அதனாலதான் தெரியல. நான் திரு பே சண்முகம் போல நூற்றாண்டு கண்ட கட்சி பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். சரிங்களா? நேற்று வந்த கட்சிக்கு தெரியாதுங்கிற நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு அதனால வருத்தம் கிடையாது.
பெரிய கட்சி தானே சார். நேற்று வந்தாலுமே எடுத்தோன்னே பெரிய கட்சி ரிசல்ட் பார்த்தா 10-15% உங்களுக்கு விஜய்ல தம்ப்நெயில் வருமா? நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்ல நீங்க சார், கொல்லப்படுறீங்க, அது பிரச்சனை. நான் சொல்ல வருது வர எல்லாருமே இதை தான் பேசுறாங்க. பே சண்முகமா திரு விஜயாண்ணா, நான் பே சண்முகத்தை பெரிதும் மதிப்பேன். ஏன்னா அவருடைய அனுபவம் அப்படிப்பட்டது, அவருடைய கட்சி அப்படிப்பட்டது, அவங்க பேசுற சித்தாந்தம் அப்படிப்பட்டது. திரு விஜய் அவர்கள் வரட்டும், நம்ம பேசணும். அவர் விஜயனை குறைச்சு மதிப்பு இல்ல. இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவர் எனக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்ல. அந்த இடத்துக்கு நீங்க அப்ப புதிய சட்டம் எந்த பிரயோஜனமும் தராது. புதிய சட்டத்தில் நீங்க என்ன செய்வீங்க? சரி, மகளிருக்கு தனி சட்டம் இருக்கு சரிங்களா, மகிழா நீதிமன்றமே இருக்குது சரிங்களா, போக்சோ குழந்தைகளுக்கு தனி சட்டம் இருக்கு சரிங்களா, ஜாதிய வன்கொடுமைக்கு தனி சட்டம் இருக்கு சரிங்களா, எது குறைஞ்சிருக்கு? சோ அப்ப அதெல்லாம் பிரயோஜனம் இல்ல. நீங்க சும்மா கொண்டு வந்தாங்களா? சும்மா கொண்டு வரல, பிரயோஜனம் இல்ல நான் சொல்ல வரேன். புரியுங்களா? நான் இதுதான் அது சமூகத்துல ஏற்படுத்த. இப்ப சாதியவாதிகள் எல்லாம் ஏன் பிசிஆர் நீக்குன்னு சொல்றாங்க? பிசிஆர் கொடுக்காத சாதியவாதி ஒரு அச்சத்தை கொடுக்குது இல்ல, ஒரு பயத்தை கொடுக்குது இல்ல. அதுக்காக தான் சார். ஒரு கேக்குறீங்களா? நீதிமன்றங்கள் சொல்லிருக்கு வரதட்சணை குடும்ப சட்டம் தவறா பயன்படுத்தப்படும் படும் சார். அப்ப என்ன செய்யணும்? சாதாரண வழக்குகளை அப்ப என்ன செய்யணும்? நீதிமன்றம் சொல்லும் போது உங்களுக்கு இனிக்குது சாதாரண வழக்குகளை சாதியவாதியா தெரியுது. அப்ப என்ன பிரச்சனை? சாதாரண வழக்குகளே பயன்படுது இல்ல, தவறா பயன்படாத வழக்குன்னு ஒண்ணு இல்ல, ஒரு சட்டம்னு ஒண்ணு இல்ல தெரியல. எல்லா வழக்கும் if you want to give a lecture give it. இல்ல சார், எல்லாமே if you want to ask something wait for it. உங்களுக்கு பதில் தேவைன்னா காத்துருங்க. உங்க லெக்சர் நான் காத்திருக்கேன். கேட்கறதுக்கு இன்னும் கூடுதலா அதுல எல்லா சட்டங்களும் தானே தவறா பயன்படுத்தப்படுது. அதுக்காக நீக்கிடும் ஒரு கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பே மேலமை நீதிமன்றங்கள்ல மாற்றி எல்லாம் வந்திருக்குல்ல. பல வழக்குகள் அப்படி தவறா பயன்படுத்தப்பட்டிருக்குல்ல. அப்புறம் அதுல எப்படி நம்ம இதனால இது வேணான்னு சொல்லிட முடியும், இது பயனில்லைன்னு சொல்லிட முடியும்? நான் சொல்லல. இந்த வழக்குகளே போக்சோவோ இல்ல பிசிஆரோ இதனாலேயே பயன் இல்லை, தனித்த சட்டங்களால என்ன குறைஞ்சிருச்சுன்னு கேட்டோம்ல. ஆமா, ஒரு நெருக்கடி, ஒரு பயத்தை கொடுக்குதுல்ல, ஐயோ இது இருக்கேன்னு அப்படின்னு நீங்க நினைச்சா சரி. அப்ப அதே மாதிரி ஒரு ஆணவ படுகொலை பண்ணிட்டு போங்க. இப்ப எல்லா கட்சிகளும் இதை வலியுறுத்துறாங்க சார். சீமான்ல இருந்து, விஜய்ல இருந்து, பே சண்முகத்துல இருந்து, திருமாவளவன்ல இருந்து எல்லாருமே தான் வலியுறுத்துறாங்க. எல்லாரும் தான் திசை திருப்புறாங்கன்னு சொல்றேன். நான் யாராவது ஒருத்தர் தனியா திசை திருப்புறான்னு சொல்லனா, தனிச்சட்டம் தான் நான் சொன்னேனே தவிர பே சண்முகம் தப்பா சொல்றாரு நான் சொல்ல. தனிச்சட்டம் என்ன பிரயோஜனப்படும் சொன்னேன் சரிங்களா. பே சண்முகத்துக்கு சட்டம் தெரியாது நான் சொல்லல சரிங்களா. அவரை நான் மதிக்கிறேன்னு சொன்னேன் புரியுங்களா. அவருடைய அனுபவம், அவருடைய கட்சியை நான் மதிக்கிறேன்னு சொன்னேன். தனி சட்டம் என்ன பலன் இருக்கு நான் கேட்கிறேன். நான் கேள்வி எழுப்புறது அந்த இங்கதான் திசை திருப்பம் நடக்குதுன்னு சொல்றேன். பேரு வச்சியே சோறு வச்சியான்னு ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, அதுதான் தீவிரமா அமல்படுத்துறதன் மூலமா சரி பண்ணலாம். அது இருக்கிற சட்டம். கொலைக்கு என்னங்க தண்டனை? கொலைக்கு என்ன தண்டனை? அட சொல்லுங்க சார். கொலைக்கு மரண தண்டனை வரைக்கும் இருக்கு. அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு தண்டனை கொடுத்துட போறீங்களா? ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் கொண்டு வந்து அதுக்கு என்ன கொடுப்பீங்க? தலை தனியா இடுப்பு தனியா தேவைப்படுவீங்களா? குழந்தைகள் அப்படி பண்ணா கொலைக்கு என்னங்க தண்டனை? அதான் சார், ஒரு மரண தண்டனை வரைக்கும் இருக்குது. ஆணவ படுகொலை என்ன தண்டனை தருவீங்க? பிசிஆர்லயும் அதே மாதிரி தான். ஆணவ படுகொலை பிசிஆர்ல வெரைட்டி இருக்குங்க, போக்சோல வெரைட்டி இருக்கு. புரிஞ்சுங்க. அதே மாதிரி வெரைட்டி சார். பிசிஆர் ஆக்ட்ல வெர்பலா பேசுறது, அட்டாக் பண்றது, கொலை பண்றது. நான் சொல்றது ஆணவ படுகொலை. கொலைன்னு என்னங்க? டெத், மர்டர். இன்னொரு பக்கம் இன்னொரு கொலை. ரெண்டும் கொலை தான். இது ஆணவ படுகொலைங்கிறதுனால நீங்க என்ன வழக்கு வீக்கணும் விசாரிச்சு என்ன பண்ணிருவீங்க? மரண தண்டனை கொடுப்பீங்க. அதானே ஏற்கனவே அங்க இருக்கு. ஆணவ படுகொலைய தூண்டுற விதமா, அதாவது ஏன் சமூக பெண்களை எல்லாம் கை வச்சா, ஏன் சமூக பெண்களை எல்லாம் காதலிச்சா, ஏன் சமூக ஆண்களை எல்லாம் காதலிச்சா, அப்படி யாராவது பேசினா கூட அவங்களுக்கும் அதுக்கும் சட்டம் இருக்கு. மரணத்துக்கு தூண்டுதலாக இருத்தல், கொலைக்கு காரணமாக இருக்கல், குற்றச்சதி எல்லாமே இருக்கு. நீங்க நேர போய் குண்டு வைக்கணும்னு இல்ல, நீங்க சொல்லி ஒருத்தர் கொண்டு வச்சாலும் உங்களை பிடிச்சு போவாங்க. இதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் இருக்கு. இல்ல சார், ஒரு எமோஷனலா பண்ணிட்டாருன்னா சில நேரங்கள்ல தண்டனை குறைப்புக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அது அவர் தமிழர், அவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் யாரா கேட்டா தான் உண்டு, வேற யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் அண்ணா பிறந்த நாள், ஜெயலலிதா பிறந்த நாள், கருணாநிதி பிறந்த நாள்னு குற்றம் செஞ்சு சிறையில் இருக்கிறவங்க தான் வெளியிடுவீங்க. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு எப்படி தடுப்பீங்க? அதான் சார், லீலாவதி படுகொலையில பண்ணவங்க வெளியே வந்துட்டாங்க, தர்மபுரி பஸ் ட்ரிப்ல பண்ணாங்க வெளியே வந்துட்டாங்க. வேற உங்களுக்கு என்ன கொடுமை? அப்படி எல்லாம் நடந்துற கூடாது இல்ல. ஏன் இதுல எக்ஸெப்ஷன் இருக்கா? இல்ல சார், இனி நடந்துற கூடாது இல்ல. அதுக்கு இன்னும் ஷார்பன் பண்ணணும்ல, கூர்மைப்படுத்தணும்ல. தம்பி கொஞ்சம் விளங்கிங்க தயவு செய்து. கொலை தண்டனைக்கு இருக்கக்கூடிய என்ன எக்ஸம்ஷன் நீங்க சிறப்பு சட்டம் மூலமா கேட்பீங்க நான் கேட்கிறேன். அதான் சார், இப்ப ஐயோ ஆத்திரத்துல பண்ணிட்டாங்க, எமோஷனல்ல பண்ணிட்டாங்க. எமோஷனல் மர்டர், பிளான்டு மர்டரா இல்லாம எமோஷனல் மர்டரா ஒன்னு இருக்கும்ல. நான் எமோஷனல்ல பண்ணிட்டு இப்ப வருந்துறேன்,
இப்ப நான் வந்து 3 கஷ்டப்படுறேன். நிமிஷம் முன்னாடி இதே கேள்வியை கேட்டோம்னு உங்களுக்கு தோணலையா? மறந்துட்டீங்களா? நீங்க இல்ல வேறல இருக்கீங்களா? 3 நிமிஷம் முன்னாடி தான் இந்த கேள்வி திருப்பி பதிலுக்காக அதே தான் கேள்வியை கேட்கறேன். பதிலுக்காக தான் சார். பதில் உங்களுக்கு கேள்வியை ஒரே கேள்வி திருப்பி சொல்ல தெரியும். எனக்கு ஒரே பதில் திருப்பி சொல்ல தெரியாது. நான் விரும்புறது அதுல இருந்து அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த எமோஷனல்னாலும் இது நீங்க திட்டமிட்டதா வச்சுக்கோங்க. கவனிக்கணும். உங்களுக்கு பொழுதுபோக்குன்னா நீங்க சட்டத்தை உருவாக்கிட்டே போங்க. பொழுதுபோக்குன்னு சட்டத்தை உருவாக்கிட்டே போங்க. இப்ப இப்படியான கூட்டங்கள் நடத்தினது இதுல இப்படி வழி ஆணவ படுகொலையை கண்டிச்சு கூட்டமா நடத்துங்க. ஒரு பிரச்சனை இல்லை. நல்லது, விழிப்புணர்வு யாருக்காவது வரட்டும், ஒன்னும் குழப்பம் இல்லை. ஆனால் நீங்க பேசுகிற இடத்துல இருந்து, அதிகாரம் செலுத்துகிற இடத்துல இருந்துகிட்டு அதை செய்யாம மத்தது பேசுறது வந்து திசை திருப்புகிற வேலைன்னு சொல்றேன். இதை வந்து அதிமுக பேசலாம், பாஜக பேசலாம், நாம் தமிழர் பேசலாம். அவர்கள்லாம் வெளியே நிக்கிறாங்க, ஆட்சியில கிடையாது. நீங்க ஆட்சியில உட்கார்ந்துட்டு உங்க தயவுல ஆட்சி நடத்திட்டு நாளைக்கும் கூட்டணி விபன் சொல்லிட்டு அரசுக்கு ஒரு நிர்பந்தம் கொடுக்காம நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இதுவே காவிரி பிரச்சனை வேணும் யார்கிட்ட கேட்பீங்க? முல்லை பெரியார் பிரச்சனை தீர்வு யார்கிட்ட கேட்பீங்க? ஆட்சியாளர் தானே கேட்பீங்க. அப்ப ஆட்சியாளர் உங்க கட்சி கூட்டணி கட்சி இருந்தா அங்க பேச மாட்டீங்களா? இதுவே நெருக்கடி இல்லையா? எப்படி நெருக்கடி? இப்ப நம்ம இந்த பக்கம் திரும்பிட்டு பேசுறதா? இல்ல சார், நம்ம கேட்கலாம்ல. நான் கல்யாண மண்டபம் நடத்துறேன், பார்ப்பனர்கள் செஞ்ச சரி, இதுதான் நெருக்கடி கொடுக்குறதா? திமுக அரசு எப்படி செய்யணும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வழி இருக்கா? இந்த அரசுல இப்படி அதுக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு இல்லை, என்னுடைய அலுவலகங்களை பயன்படுத்திக்கன்னு சொல்றது, ஐயோ இப்ப நம்ம ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு நெருக்கடியை கொடுக்கணும். நாங்க 100 முறை உதாரணம் சொல்லிட்டேங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனா பண்ணி கொடுக்க போறாங்க. அதுக்கு சிறப்பு சட்டம் திமுக தானே கொண்டு வந்துச்சு. திமுக நான் குறை சொல்ல வரலங்க, ஆணவ படுகொலை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நீங்க இதே வேலையை பார்த்துட்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்து நாங்க அப்புறம் ஏன் கொலை நடக்குது? சட்ட அங்கீகாரம் வந்துச்சு சார், சமூக அங்கீகாரத்தை பெறதுக்கு. அப்புறம் என்ன? அப்ப என்ன பண்ணுங்க, அதை சொல்லுங்க. உங்களால முடியலன்னு ஒத்துக்குங்க. எங்களால வந்து இந்த சட்டம் நிறைவேற்றி வச்சு கொடுவாங்க, அதை நாங்க டிஸ்பிளே மீட்டர்ல வச்சுக்கணும், எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. காஸ்ட் ஆன்டி காஸ்ட் ஃபோர்ஸ் எப்படி போகுதோ அதே மாதிரி காஸ்டிஸ்ட் ஃபோர்ஸும் வலுவா தானே இருக்குது. நீங்க தான் தூண்டி விடுறீங்க, நீங்க தான் மாத்தி இந்த வேலை பண்றீங்க. என்ன சார், யாரு சார் அவங்க? என்னைக்கு நீங்க இதே விஷயத்தை யோசிச்சுட்டு பாருங்க, அதுக்கான தீர்வு நோக்கி போகாம சட்டத்தை கொண்டு வந்த நானே, விட்டத்தை கொண்டு வந்த இதான் சொல்றீங்க. அது பிரயோஜனம் இல்ல. தீர்வுன்னா அப்ப என்னது? அத முதல்ல கேளுங்க. தீர்வு யார் கையில் அதிகாரம் இருக்குதோ அவர்கள் நோக்கி பேசுறோம். அவங்க என்ன செய்ய முடியும்? அரசாங்கத்தை கேட்கணும். என்ன செய்ய முடியாது விட்டுருங்க, எங்களால செய்ய முடியாது. அரசாங்கம் ரெண்டு பேர் அடுத்த விஷயம் பிரைவேட் இஷ்யூ, ரெண்டு பேர் லவ் பண்றாங்க, திருமணம். நான் பேசுறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்தி, திருமணம் பத்தி வாங்க தனியா பேசுவோம். என்ன தீர்வு? அப்புறம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நீங்க தலையிடாம இருந்தா சரியா போயிரும். நீங்க வந்து ஜாதியா மாத்துறீங்க. இல்ல சார், தலை ஒரு விஷயம் கேளுங்க. கவின் படுகொலையில ஒரு சமூகத்தை சேர்ந்த பெற்றோர் இருந்தாங்க, சரிங்களா? ஒரு சமூகம் பின்னாடி இருந்துச்சா? அந்த கம்யூனிட்டி செஞ்சுதா? அந்த கம்யூனிட்டில இருக்கக்கூடிய டிஎம்கேல ஒருத்தர் கொலை பண்றார், டிஎம்கே காரர் ஒருத்தர் கொலை பண்றார். நீங்க என்ன சொல்லுவீங்க? திமுக செய்த கொலைன்னு சொல்வீங்களா? அல்ல திமுக சேர்ந்த ஒருத்தர் செய்த கொலையா? பதில் சேர்ந்த ஒருத்தர் செஞ்ச கொலை. ஏன்னா இதை வந்து நீ எப்படி சொல்றீங்க? ஒரு சமூகமே செஞ்ச மாதிரி சொல்றீங்க. யாரு சார் அப்படி சொன்னா? சார், ஒரு சமூகமே சேர்ந்து செஞ்சதுன்னு யார் சொன்னது? அப்ப ஆணவ படுகொலை எதுக்கு பேர் வச்சீங்க? ஏன்னா சாதியவாதிகள் பண்றாங்க, சாதி வெறி ஊட்டப்பட்டவர்கள் பண்றாங்க. சரிங்க, நம்ம வந்து ஜாதிய கட்சிகள்னு நீங்க 4 பேர் அடையாளப்படுத்தீங்க உங்க மனசுல. அந்த கட்சி தலைவர் யாராவது பேசியிருக்காங்களா, செஞ்சிருக்காங்க? இதெல்லாம் இப்ப ஆதரிச்சு பேசிட்டு இருக்கிறத பாக்குறோம்ல சார். நம்ம சமூக பெண்களே எல்லாம் நான் வச்சுக்கங்க, நம்ம எல்லாம் சிங்கங்களோடயே கலங்க, இப்படி எல்லாம் பேசுறாங்கல்ல. இதை இப்ப வலியுறுத்துறாங்கல்ல. இல்லைனா இவர் வந்து சமூகத்தை தாண்டி வேற யாராவது கல்யாணம் பண்ணீங்கன்னா இவர் வந்து பேசுறாங்கல்ல. இவர் நான் மண்டபம் வச்சிருக்கேன்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க? நான் தான் 2 பேரும் தலையிடாங்க, நீங்க தலையிட கூடாதீங்கன்னு தான் நான் சொல்றேன் சார். திருமணம் என்பது தனிப்பட்ட விவகாரம், இதுதான் சொல்லிட்டு. என்னன்னா சார், அந்த பக்கம் நான் கொன்றுவன்னு மிரட்டுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும், பாதுகாக்கிறதுக்கு ஒரு குரூப் வெளியில வந்து பேசுனா நீ பேசாம இருந்தீங்கனாவே சரியாயிடும் சொன்னா நியாயம். ஒரு குரூப் சொல்லிச்சா? கொன்றுவேன் ஒரு குரூப் சொல்லிச்சா? அந்த குரூப் உள்ள போயிடுச்சா? போலையா? போகலையே. ஏன்? யாரு போக வைக்கணும்? பாகிஸ்தான் பிரதமரா, வங்காளதேச அதிபரா? யார் போக வைக்கணும் சொல்லுங்க பாருங்க. பாஞ்சு அதான விடிய சொல்லிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் கொலைக்கு ஆதரவா பேசுறாரு, ஒருத்தர் ஜாதிக்கு ஆதரவு. என்ன செய்யணும்? ஒருத்தர் ட்வீட் போட்டாருன்னா பிடிச்சி உள்ள வைக்கணும். ராத்திரி 2 மணிக்கு தூக்கிட்டு போறீங்க, Facebookல போட்டாருன்னு அரெஸ்ட் பண்றீங்க. அப்ப அவங்க மேல நடவடிக்கை எடுத்தா இவங்க இப்படி பேசுறதுக்கான தேவையே இருக்காது. அவங்க நீங்க தானங்க சொன்னீங்க, அச்சம் தனிச்சட்டத்தில் என்ன செஞ்சிருவீங்க? அப்ப ஒருத்தர் ஜாதியை தூண்டினார்னா அவரை உள்ள வச்சிருந்தா பேசாம உட்கார்ந்துருப்பாங்கல்ல. கரெக்ட். அது செஞ்சீங்களா? அப்ப அதை செய்ய வைக்கிறது உங்க வேலை. இது இவங்க சமூகங்களுக்கு எல்லாம் எதிரா பண்றாங்க, தோற்றத்தை கொடுத்துருவாங்கல்ல. அப்ப பேசாம உட்காருங்க. அப்ப எதுக்கு பேசுறீங்க நீங்க? ஜாதியை ஒழிச்சுவேன், ஜாதியை ஒழிச்சிட்டேன், பெரியார் ஒழிச்சாரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒழிச்சது, கல்யாண மண்டபம் நடத்துறோம், எங்களால ஒழிக்க முடியாதுன்னு பேசாம உட்காருங்க, ஒரு பிரச்சனை இல்லை. தீவிரமான விளைவுகள் கடுமையா இருந்தாலும் அதை எதிர்கொள்றத துணிச்சலோட நடவடிக்கைகள் எடுத்தாவே போதுமானதா இருக்கும். அரசாங்கம் சரியாக செயல்பட்டால் இவை குறையும். நான் இல்லாம போகணும்னு சொல்ல. பிஜேபி ஆட்சியில் 2 உதாரணம் சொல்வேன், காங்கிரஸ் ஆட்சியில் 2 உதாரணம் சொல்ல நடக்கும்.
இது எப்ப இந்த அச்சம் வரும்னு நடவடிக்கை தான். நான் ஏற்கனவே சொன்னேன், நார்மலா நடக்கிற கொலைகளுக்கே காரணம் இந்த அச்சமற்ற தன்மை. அதே தான் இதுவும் கொலை தான். இது ஒரு குடும்பம் பண்ண கொலை, ஒரு சமூகம் பண்ண கொலை இல்ல. இது சமூகம் பண்ண கொலையா இருந்தா சமூகத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தாம இந்த சமூகம் என்ன செய்யுதுன்னா, அரசாங்க சமூகம், கூட்டணி கட்சி சமூகம், இந்த கூட்டத்தை நீங்க திருநெல்வேலியில போடுவீங்களா? பிரச்சனை நடக்கிறது எங்க? அங்கேயே திருநெல்வேலியில, தூத்துக்குடியில, தென்காசியில நடக்குது. அங்க நடத்துங்க. அங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இதே மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அலுவலகம் தாக்கப்பட்டு, அதான் நான் சொல்ல வரேன். நீங்க அந்த வேலையை பார்க்க கூடாது, விழிப்புணர்ச்சி வேலையை பார்க்கணும். நீங்க என்ன இந்த பிரச்சனை தாங்க பெருசா போயிட்டு இருக்கு. இவர்கள் செய்கிறதெல்லாம் திசை திருப்புகிற வேலை. நான் சொல்றது கல்யாண மண்டபம் நடத்துறது வேலை கூடாது அப்படிங்கிறதா. எங்க கட்சி ஆட்சியில் கல்யாண மண்டபம் அது இல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை. அந்த ஊர்ல நீங்க பட்டியலின சமூகத்தை கேண்டிடேட்டா நிப்பாட்டுங்க. பட்டியலின சமூகத்தோர்ல பொது தொழில் நிப்பாட்டுங்க. அவர்களுக்கு முக்கியமான அமைச்சர் பதவி கொடுங்க. அவர்களுக்கு முக்கியமான அரசு பதவி கொடுங்க. அவர்களுக்கான விடுதலை, நீங்க சமூக விடுதலை எது சொல்றீங்களோ அதை செய்யுங்க. கக்கனை அறநிலைத்துறை அமைச்சராக்கியது இந்த தமிழகம், கக்கனை உள்துறை அமைச்சராக்கியது தமிழகம். அது செஞ்சிருக்கணும். அதுதான் ராஜதந்திரம். பட்டியலினத்தை சேர்ந்த சபாநாயகர் ஆக்கியது தமிழகம். ஜெயலலிதா அவர்கள் எந்திரிச்சு நிற்கிற முதலமைச்சராக இருந்தா கூட அவரை தூக்கி அருந்ததி சமூகத்தை தூக்கி சபாநாயகர், அது செய்யணும். நீங்க அப்படித்தான் நீங்க சமூக யாரை நீங்க புறந்தள்ளுற சமூகம் சொல்றீங்களோ அவரை தூக்கி நீங்க மேல வைக்கணும். அவரை நீங்க கீழே வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மந்திரிகள் எந்தெந்த பதவியில் இருக்காங்கன்னு சொல்லுங்க. அவர்களுக்கு என்னென்ன துறை கொடுக்கப்பட்டு சொல்லுங்க. அமைச்சராக்கணும்னு சொல்றீங்க, எந்த துறைக்குன்னு சொல்லுங்க. சேர்த்து என்ன முக்கியத்துவம் கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க. அப்ப சமூக மாற்றம் என்பது நீங்கள் முன்னிறுத்த வேண்டியது. திரு வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? கலைஞர் எங்களை பார்த்து கேட்டாரு, பொது தொகுதி கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்துருச்சான்னு கேட்டாரு. சொல்லியிருக்காரா இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் தனித்தொகுதியெல்லாம் போட்டி கலைஞர் சொன்னார். சொல்லியிருக்காரா இல்லையா? எது சமூக மாற்றம்? அப்ப யாரை எடுத்து நீங்க போராடி இருக்கணும்? சார் எல்லா இடங்கள்லயும் 100% தூய்மையான அரசியல் நடக்குதா? நீங்க தூய்மை பேசுறது தூய்மையா இருக்கீங்களான்னு கேக்குறேன். நான் சமூகம் சரியா இருக்குன்னு நான் சொல்லல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ தூய்மை பேசுகிறவர்கள். சரி, நீங்க சீமான் என்ன சொல்லி திட்டீங்க? இன தூய்மைவாதம் பேசினா ஜாதிய தூய்மைவாதம் பேசுவாங்க சொன்னீங்களா இல்லையா? அதனால இன தூய்மைவாதம் பேசக்கூடாது. சரி, நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்றீங்க? அதுதானே கேக்குறேன். நீங்க அரசுக்கு நெருக்கடி கொடுக்காம நீங்க அந்த பதவியில இருந்து என்ன பண்ண போறீங்க? இல்ல சார், நெருக்கடி கொடுக்கணும், அரசாங்கம் அதை செய்யணும், அதை செய்யுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் சரியாகும். எஸ், ஆனா அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் ஸ்லோவா இருக்காங்க. அப்படின்னா அதுக்காக அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. விடாதீங்கன்ற நெருக்கடி கொடுங்கன்றேன். நான் விட்டுட்டு போ, நான் உங்களை ஆட்சியிலிருந்து வெளியேறுங்க சொன்னா, கட்சியில இருந்து வெளியேறுங்க சொன்னா, கூட்டணி அவங்களுக்கு நெருக்கடி கொடுங்கன்ற. இன்னொரு பக்கம் வன்னியரசு பேசிய விஷயம் அண்ணாமலை முதற்கொண்டு அனைவரும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சம்பூகன வதம் செஞ்சு அது ஒரு ஆணவ படுகொலை, அதே மாதிரி இப்பயும் நடந்துட்டு இருக்கு. சம்பூகன் படுகொலைங்கிறது நடந்ததுன்னே வச்சிருங்க. நம்ம நடந்த அளவு குழப்பம் அவர்கள் ஏற்க மாட்டாங்க. புரியுங்களா? யார் இப்ப பேசுறவங்க ஏற்க மாட்டாங்க. சரிங்களா? ராமரை ஏற்பாங்களான்னு கேளுங்க. சம்பூகன் படுகொலை பத்தி பேசுறவர் ராமரை ஏற்கிறாரான்னு கேளுங்க. முதல்ல அந்த பக்கம் போனா ராமரே இல்லைன்னுவாங்க. அவர் மனிதரா கடவுளா? மனிதராக இருந்தால் தாய் வயிற்றில் பிறந்திருக்க முடியாது, தாய் வயிற்றில் பிறந்திருந்தால் கடவுளாக இருக்க முடியாது தத்துவம் பேசுவாங்க. சரிங்களா? ராமனை ஏற்க மாட்டாங்க, சம்பூகனை ஏற்றுவாங்க. இருந்துடட்டும், நான் அவர்கள் பக்கமே போறேன். சம்பூகன் வதம் நடந்ததுன்னே வச்சுக்கோங்க. வேறு யுகத்துல நடந்த சமூக வத பிரச்சனை உங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனையா இருந்ததுன்னா, பட்டியலினத்தவர்கள் பொதுத்துறையில போட்டிலாமான்னு கேட்டா திமுக உங்களுக்கு எப்படி இருக்கணும்? இலங்கையில ஈழத்தவர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் சொல்லிருக்கீங்களா இல்லையா? எப்ப நடந்துச்சு? 2009 நடந்தது நீங்க பேச மாட்டீங்க. வேற யுகத்துல நடந்த நீங்க பேசுவீங்க. உங்க நோக்கம் என்ன? உங்களை 10 வருஷம் முன்னாடி பொதுத்தொகுதி கேபியான்னு சொன்னவங்க உங்களுக்கு நல்லவங்க, 15 வருஷம் முன்னாடி இனப்படுகொலை நடத்தினவங்க நீங்க சொல்லுவீங்க, நான் சொல்ல. புரியுங்களா? விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு என்ன கேளுங்க, மதிமுக நிலைப்பாடு என்ன கேளுங்க. காங்கிரசுக்காக இலங்கை அந்த போரை நடத்தியும் சொல்லியிருக்காங்க. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பழிவாங்க நடத்தப்பட்ட படுகொலை சொல்லியிருக்காங்க. 2 பேர் ஸ்டேட்மெண்ட் நீங்க பாத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இல்ல. ராமர் வேற யுகத்துல நடத்தினது ஞாபகம் வந்துருச்சு. வேற யுகம்னாலும் அது அதை வச்சுதானே இப்ப கவர்மெண்ட்ஸ் எல்லாம், நான் சொல்றது இந்த மன்னராட்சி காலத்துல இருந்தெல்லாம் அதை பிராக்டிஸ்ல வச்சிருந்தாங்கல்ல. நான் சொல்லிட்டேன், பிராக்டிஸ்ல வச்சிருந்தா அதன் மூலமா தான் நாங்க தாழ்த்தப்பட்டோம்னே சொல்றாங்கல்ல. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. கலைஞர் கேட்டது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்கிறேன். ஈழப்படுகொலை ஞாபகம் இருக்கு இல்லையா? இந்த 2 ஞாபகம் சொல்லுங்க. நம்ம ராமரை பத்தி கட்டாயம் பேசுவோம். நான் உங்க சைடுல நின்று தான் பேசிட்டு இருக்கேன். நான் சம்பூகர் வதம் நடந்ததுன்னு வச்சு அடுத்த விஷயம் பேசுறேன். நான் நடக்கலன்னு பேச வரல. புரியுங்களா? ராமரை ஏற்கிறீங்களா? முதல் கேள்வி. கலைஞர் மறந்துட்டீங்களா? 2வது கேள்வி. ஈழப்படுகொலை யார் நடத்துறது? 3வது கேள்வி. பதில் சொல்லுங்க. 10 நாள் முன்னாடி நடந்தது மறந்துடுது. 10 யுகம் முன்னாடி நடந்தது உங்களுக்கு ஞாபகம் ஹா ஊ அப்படின்றீங்க. ராமரை ஏற்கிறோம் அடுத்த சொல்லிருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஈழப்படுகொலை நடக்கலன்னு சொல்லிருங்க. பொதுத்தொகுதியில போட்டியிட சொல்லி எங்களை போட்டியிடக்கூடாதுன்னு நல்லா போட்டியிட கலைஞர் கேட்டான்னு சொல்லிருங்க. உங்க வார்த்தையை நீங்க மாத்திக்கங்க, நான் பேசுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ நோக்கம் எவ்வளவு பழுதா இருக்கு.
இதைத்தான் இவருடைய திசை திருப்புறதை தவிர வேற ஏதாவது வேலை வச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன். இங்க ராமர் எங்க வந்தாரு? ஆனா அண்ணாமலை அவரு சொல்றாரு அப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல, வால்மீகி காண்டத்துல வால்மீகி எழுதுனதுல இல்ல, அவங்க கம்பரதுல இல்ல. இருக்கட்டுங்க, அவர் வந்து படிச்சவருங்க. இன்னும் 4 உறுப்பினர் நான் வந்து அந்த இடத்துக்கு போல. நான் தமிழா இந்த விஷயம் கமலஹாசன் பேசுனதுக்கோ வைரமுத்து பேசுனதுக்கோ ஞானிகள் அறிவாளிகள் படிச்சவர்கள் பேசட்டும், நான் அந்த பக்கம் போல. நான் வந்து வன்னியரசு சொன்னதை ஏற்றுறேன், சமூகவாதம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டேன். இப்ப பதில் சொல்லுங்கன்ற. ராமரை ஏற்கிறீங்களா? ஈழப்படுகொலை செய்தது யார்? பொதுத்துறையில போட்டிடலாமான்னு கேட்டது யார்? பட்டியலில் வரல. ஆராசாவை பெரம்பூர்ல இருந்து ஊட்டிக்கு மாத்தினது யார்? ஏன் மாத்தினீங்க? ஆராசா பெரம்பலூர்ல பட்டியலில் சேர்ந்தவர் பொதுத்துறையில போட்டியிட முடியுமா முடியாதா? பதில் சொல்லுங்க பாஸ். அவங்க வாய் வரும்ல சார், எல்லா தொகுதியிலும் போட்டியிட முடியும்ல. ஊட்டியில வேற யாரும் போட்டியிட முடியாதுல்ல. அப்ப எனக்கு ஊட்டியில ஒருத்தர் ஜெயிச்சிருந்தாருன்னா பட்டியலனா, பெரம்பலூர்ல ஒரு பட்டியல் ஜெயிச்சிருந்தா 2 பட்டியல் எம்பி கிடைச்சிருக்குமா கிடைக்காதா? ஏன் நீங்க பெரம்பலூர் காரத்துக்கு எதுக்கு ஊட்டிக்கு பார்சல் பண்ணீங்க, மலைக்கு அனுப்புனீங்க? 2 பட்டியல வரக்கூடாதுன்னு நினைச்சா? நீங்க என்ன பேசுறீங்க சமூக பத்தி? இல்ல சார், சமூக நீதி பாயிண்ட் ஆஃப் வியூல எஸ் பட்டியலின மக்களும் வரணும். ஆனா அதே நேரத்துல வேற ஒரு சமூகம் புறக்கணிக்கப்பட்டிருக்காது. அந்த தொகுதியோட ரெப்ரசன்டேஷனா இன்னொரு சமூகம் இருந்து அவங்களுக்கும் வாய்ப்பு ஏங்க அவர் அப்ப நீங்க இவரை பட்டியல தலைவரா தான் பாக்குறீங்க அதானே? ஆராசா திமுக தலைவர் இல்லையா? அவர் பட்டியலின தலைவரா? மற்ற சமூகங்களுக்கான தலைவர் இல்லையா? ஹி ரெப்ரசன்ட்ஸ் எஸ்சியான்னு கேளுங்க, அதை சொல்லுங்க. நான் பேசாம போயிடுறேன். அவர் பௌத்தரி பேசுறாரு, கடவுள் முறை பேசுறாரு, திமுக தீவிரமா கடவுள் முறை பேசுறவர் அவர். அவர் உங்களுக்கு திமுக தலைவராக தெரியல, பட்டியல் தலைவர், சூப்பர், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப ஜாதி ரெப்ரசன்டேஷன் எங்க வந்துச்சு? திமுக தானே எல்லாத்துக்குமான ரெப்ரசன்டேஷன். சரி, திமுக பிராமண ரெப்ரசன்டேஷன் எங்க இருக்கு? அப்ப ஜாதிக்கு ஒரு ஆளா? தெலுங்கு பேசுறவங்க எத்தனை? அதை பேச போறீங்களா? நான் வந்து யார் தெலுங்கு யார் ஓகே, அவங்க எல்லாம் தகுதி வாய்ந்த அமைச்சர் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப தகுதி வந்து அண்ணன் ராசாக்கு இல்லைன்னு சொல்ல போறீங்களா? அவர் வேற எந்த சமூகத்துக்கும் பேசக்கூடாதா? சொந்த ஊர் மக்கள் அவரை பெரம்பலூர்காரர் இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? அந்த ஊர்ல ஜெயிச்சவர் தானே. ஆளுக்கு ஒரு ஜாதிக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க ஜாதி வளர்க்குறீங்களா, சமூக நீதி வளர்க்குறீங்களா? ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸ் இப்படி காஸ்ட் கன்சால்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள், சோசியல் இன்ஜினியரிங் எல்லாம் பண்ணும்போது நாம அதை கொடுக்காம வச்சிருந்தோம்னா அது சமூக நீதி. என்ன பேர் நீ சமூக பேசாதீங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. பேசுறது பூரா சமூக நீதி. அவரும் தேவமார் நிப்பாட்டினார், நானும் தேவமார் தான் நிப்பாட்டணும். அவர் கவுண்டர் நிப்பாட்டினார், நாங்களும் கவுண்டர். இது சமூக நீதியா? இது தேர்தல் நீதி. சமூக நீதினா என்ன? ஜெயிச்சாதானே சார் ஏதாவது செய்ய முடியும். அப்ப பேசாதீங்க. எங்க எனக்கு எந்த பிரச்சனை? நீங்க சமூக நீதி பேசாதீங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அவர்கள் செய்வது தேர்தல் நீதி, நாங்கள் செய்வது தேர்தல். முடிஞ்சு வச்சுக்கத. எந்த சிக்கல் யாருமே கேள்வி எழுப்ப மாட்டேன். நீங்க சமூக நீதி பேசும்போது தான் இந்த சிக்கல். நீங்க தமிழக அரசை பார்த்து எல்லாரும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினியா, இந்த வாக்குறுதி ஏன் கேட்கிறாங்க? அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க, சரிங்களா? ஏடிஎம்கே பார்த்து ஏன் யாரும் கேட்கல? அந்த வாக்குறுதியை கொடுக்கல. இவ்வளவுதானே. கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம எங்க மது ஒழிப்பு சொன்னீங்களே, அது 2016 21 கொடுக்கல சொன்னாங்களா இல்லையா? 2016 வாக்குறுதி எதுக்கு 2021 ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுக்கா? சரி, 2021 கொடுத்த வாக்குறுதி கொடுங்க தானே கேட்கிறாங்க, அதை நிறைவேற்ற சொல்றாங்க. அவ்வளவுதான். நீங்க அதை சொன்னீங்க கேட்கிறாங்க. நீங்க 2021 நாங்க வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் கிடையாது, ஒரு மாசத்துக்கு ஒரு இபி பில்லு கிடையாது, சொத்து வரி உயர்த்துவோம், பால் விலை உயர்த்துவோம், மின் கட்டணம் உயரும், யாரும் கேட்க முடியாது. நான் சொல்லித்தான் ஓட்டு வாங்கினேன், ஜெயிச்சேன்னு நம்ம பதிலுக்கு பேசிருக்கலாம். நான் பேசியிருப்பேன் கூட நின்று. பொது சிவில் சட்டம் பத்தி பேசுறாங்க, ராமர் கோயில் பத்தி பேசுனாங்க, காஷ்மீர் பத்தி பேசுனாங்க, சொன்னாங்க, செஞ்சாங்க. ஏற்குதோ இல்லையா மக்கள்கிட்ட சொல்லி தானங்க ஓட்டு கேட்டு வந்தாங்க, நான் சொல்லிடுவேன். அவர் அப்படிதான் விலை ஏற்று வந்தானங்க சொன்னாலும் சொல்லுவேன். டீசல் விலையை குறைப்பேன், பெட்ரோல் விலையை குறைப்பேன், சிலிண்டர் விலையை குறைப்பேன், 100 ரூபா கொடுப்பேன். ஒண்ணு கூட நிறைவேற்றல. எப்ப கேட்கிறாங்க? அதை நீங்க சொன்னீங்க செஞ்சீங்களான்னு கேட்கிறேன். சமூக நீதி பேசுறீங்க கேட்கிறேன். நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. படிநிலையில இருக்குமோ, அடுத்தடுத்த ஐடியாஸ்ல இருக்கும். ஏது அடிப்படை? நான் அதான் கேட்டேன். பெரியாருடைய கொள்கை, பெரியார கொள்கை தலைவரா விஜய் ஏற்றிருக்கிறாரு. பெரியாருடைய எந்த கொள்கை ஏற்றிருக்கீங்கன்னு கேட்டேன். எல்லா கொள்கையும் தான். கொள்கை தலைவர்னா ஏத்துக்கிட்டா கடவுள் மறுப்பு ஏற்கிறீங்களா? அந்த மாதிரி ஒண்ணு தமிழ் பற்றி ஏற்கிறீங்களா? பெண் விடுதலை பற்றி அவர் பேசிய வார்த்தைகளை ஏற்கிறீங்களா? திருக்குறள் பற்றி ஏற்கிறீங்களா? சுதந்திரம் கிடைச்ச பத்தி ஏற்கிறீங்களா? தமிழ் தாய் வாழ்த்தை ஏற்கிறீங்களா? எதை ஏற்கிறீங்கன்னு கேட்குறேன். யாராவது ஒரு பெருமக்கள் பேசட்டும். பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட யாராவது நான் வந்து விஜய் பதில் சொல்லணும்னு கேட்கலாம். யாராவது ஒரு பெருமானார் சொல்லுங்க. பெண் விடுதலை ஏத்துப்பாங்க. பெண் விடுதலை பற்றி பெரியார் பேசணும் எடுப்போன்ற. ஜாதி பத்தி பெரியார் பேசணும் நான் சொல்றேன்ற. பெண் விடுதலை பற்றியே பெரியார் பேசணும் சொல்றேன். இல்ல சார், என்ன நீங்க பேசுனது பூரா ஒண்ணு, செய்யறது பூரா இல்ல. ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு, அதை புடிச்சு ஒரு இடத்துல ஒரு வார்த்தை தெரியாம சொல்றது இல்ல.
திரு விஜய் வந்து அங்கிள்னு சொல்லாமான்னு கேட்கிறோம்ல. இழிவான வார்த்தையில தமிழக அரசியல் எவ்வளவு பேசியிருக்காங்க. ஆனா ஏன் அங்கிள் வந்து சிக்கலாகுது? விஜய் பேசலாமா? உங்களுக்கு ஒரு கட்சியுடைய தலைவர் இல்லையா? எந்த கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் பேசல? நீங்க சொல்லுங்க, எந்த ஒரு கட்சி தலைவர் பேசல? இதே ஆர் ஆசாத் திரு எடப்பாடி பழனிசாமி பத்தி 2021 பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் என்ன பேசினாருன்னு சொல்லுங்க. யாராவது கொந்தளிச்சிருக்கீங்களா? அதுக்கு வருத்தம் தெரிவிச்சாங்கல்ல. ஏங்க கொந்தளிச்சீங்களா? இன்னைக்கு அங்கிள் பத்தி டிபேட் போகுது இல்லைங்க, சொல்லலாமான்னு. இப்ப இன்னும் வருத்தம் தெரிவிக்கல இல்ல. ஐங்க அவர் வருத்தம் தெரிவிக்கிறாரு, அப்படித்தான் பேசுவேன்னு சொல்லிட்டு போறாரு. அதான் அவர் பட்சம் நான் அவருக்கான ஆள் கிடையாது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஊடகங்களுக்கு நீங்க தான் முன்னாடி நிக்கிறீங்க, திமுக முன்னாடி நிக்கல. டிபேட் போயிட்டு இருக்க, நடத்தல, பேசலாமா? அங்கிள்னு சொல்லலாமா? அங்கிள் வயசு என்ன? யாரு எந்த கட்சி தலைவர் பேசுறது? திமுக தலைமையில ஒருத்தர் பேசுனதுல சொல்லுங்க, அதிமுக தலைமையில ஒருத்தர் பேசுனதுல சொல்லுங்க. நான் எந்தெந்த தலைவர் பட்டியல் போட உங்களுக்கு தெரியாதா? எல்லா கட்சி தலைவரும் அங்கிள்னு சொல்லிட்டு அரசியல்னு வராரு விஜய். அவரும் இப்படி பேசலாமான்னு தானே அது. அதைத்தாங்க நீங்க இதே பெரியார் பேசுனதெல்லாம் விட ரொம்ப டீசெண்டா பேசிட்டார். பெரியார் பேசுனதெல்லாம் விட பெரியார் என்னுடைய மதத்தை இழிவுபடுத்திருக்கிறார், கற்பை இழிவுபடுத்திருக்கிறார், திருக்குறளை இழிவுபடுத்திருக்கிறார், தமிழை இழிவுபடுத்திருக்கிறார். இந்த நாட்டில் சுதந்திர தினத்தை கருப்பு தினம்னு சொல்லியிருக்கிறார். ஏன் அண்ணா வெளியே போனாரு? காந்தி நாடுன்னு பேர் வைக்க சொன்னாரு. எங்க காந்தி நாடு எல்லாமே தான் சார். ஒவ்வொரு ஸ்டாண்ட்ல ஒவ்வொரு விஷயத்துக்கு சொல்றத வச்சு ரெண்டையும் சொல்லிட்டு நான் வந்து அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன். நான் தான் பிள்ளையும் தொட்டி கிள்ளி விட்டேன், தொட்டிலை ஆட்டி விட்டேன். எந்த இஷ்யூக்கு எந்த நேரத்துல பேசணுங்கிறதெல்லாம் பார்க்கணும். பிள்ளையை கிள்ளியவர்கள் தொட்டிலை ஆட்டியதை வச்சு நியாயப்படுத்த முடியாது. பின்னணி என்ன, எதுக்காக சொன்னாங்க? விஜய் கொள்கை தலைவரா அறிவிச்சாரு. பெரியார பத்தி என்ன சொன்னார் காமராஜருக்கு போய் படிச்சுங்க. இத காங்கிரஸ்காரங்களுக்கும் இந்த பெரியார பின்பற்றக்கூடிய திமுக காரங்களுக்கும் எடுத்து சொல்லுங்க. காமராஜருக்காக பிரச்சாரத்துல பெரியார் என்ன பேசினாருன்னு பார்க்கணும். நான் நேருவை சொல்றேங்க. அதான் சார், நேரு இப்படி சொன்னாரு. நேரு வந்து பெரியாரை பத்தி என்ன சொன்னாருன்னு படிச்சுங்க. ரைட். அது அந்த பெரியாருடைய கொள்கை ஏற்கிறவர்களும் காங்கிரஸுடைய கொள்கை ஏற்கிறவங்களும் ஏற்கலாம் பாருங்க. அதே நான் பெரியார் தான். பெரியாரை பார்த்து நேரு பேசிட்டு இருக்கீங்க. காமராஜர் காங்கிரஸ் இருந்தாரா? காமராஜர் காங்கிரஸ் தான் சார். அவர் அது வெறுத்து போய் தான் வெளியே போனாருங்க, மறந்துடாதீங்க சார். காங்கிரஸ் ஃபேக்ஷன் தான், வெளியில போகல. நான் இருக்கிறதா ஒரிஜினல் காங்கிரஸ் இருந்தாரு. உங்க பிஜேபி சார். நான் இருக்கிறதா ஒரிஜினல் காங்கிரஸ். அத தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இந்திரா காங்கிரஸ் இருக்கீங்களா, காமராஜர் காங்கிரஸ் இருக்கீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? இப்போ வெறும் ஐஎன்சி மட்டும் தானே சார் இருக்கு. ஏதாவது வலுவா வாதம் ட்ரை பண்ணுங்க. சோ இப்போ ஓவராலா இந்த மாதிரியான நிகழ்வுகளினுடைய அவுட்கம் எந்த பலனையும் தராத, திசை திருப்புகிற, தமிழக அரசை காப்பாற்றுகிற கோபம் அரசு மீது வந்துடக்கூடாது, பிராமணர்கள் மீது, ராமாயணத்தின் மீது, ராமனின் மீது, சில சமூகங்களின் மீது இப்படி திருப்பணும். யார்கிட்ட சாவி இருக்கோ அவங்க ஒரு ஸ்டேஷனில் லா அண்ட் ஆர்டர் சரியில்லை. நான் வந்து வால்டர் தேவாரம் அவர்கள் போலீஸ் பயிற்சி கொடுப்பார். அவர் பயிற்சி கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார். அவர் போலீஸ் ட்ரைனிங் காலேஜோடைய பிரின்சிபலாக இருந்தவர் சொல்லுவார், உன் ஏரியாலே நீ தான் பெரிய ரவுடியாக இருக்கணும். இதுதான் அவர் பயன்படுத்தின வார்த்தை. உன் ஜூரிஸ்டிக்ஷனில் வேற ஒருத்தர் ரவுடித்தனம் பண்ணுறான்னு நீ சரியான ஆள் இல்லைன்னு அர்த்தம். ஒரு குகையில் ஒரு சிங்கம், ஒரு உரையில் ஒரு வாழ். ஓன் ஜூரிஸ்டிக்ஷன் சொன்னா, நான் தான் இந்த ஏரியாவுடைய லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொன்னா, கீழே ஒரு பிஸ்டம் உனக்கு மீறி நடக்கூடாது. நடந்துருச்சுன்னா நீ இல்லை வேற ஒருத்தன் அர்த்தம். இவ்வளவுதான். சட்டம் ஒழுங்கு சரி பண்ணணும், காவல்துறை சரியா இருக்கணும், ஜாதிய ஆணவ படுகொலை நடக்கக்கூடாதுன்னு நீங்க தான் பேசணும். அதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும். அரசாங்கத்து மேல திசை திரும்பிடுமோ அப்படின்னு பயந்து கூட்டணி கட்சிகள் தங்களுடைய கடமையை செவ்வனே செய்கிறார்கள். அதிமுக பாஜகவும் மற்ற கட்சியெல்லாம் கத்துக்க வேண்டிய பாடம். நீ அப்படியான்னு பண்ணாம இப்படி ராமர் என்ன செஞ்சா தெரியுமா, பிராமணர்கள் என்ன செஞ்சா தெரியுமா, நான் கல்யாணம் பண்ணவங்க கட்டியிருக்கேன் தெரியுமா, பாஸ் அந்த பக்கம் திரும்பி அரசு என்ன செய்யணும் தெரியுமான்னு கேளுங்க. இன்னொரு பக்கம் சார், இப்போ எதிர்கட்சிகள் இப்படி ஒரு கூட்டம் நடந்து அதில் வன்னியரசு பேசிட்டாரு, பேசன்முகம் இப்படி பேசிட்டாருன்னு அதை கண்டிக்கிறவங்க, இன்னொரு பக்கம் சாதி அமைப்புகள் வச்சுக்கிட்டு இந்த ஆணவ படுகொலைகளை தூண்டுற விதமாவோ அல்லது சாதிவாதத்தை இன்னும் அதிகப்படுத்துற விதமா பேசுறவங்களை எல்லாம் கண்டிக்க மாட்டாங்க. அப்போ அமைதியா ஆணவ படுகொலைக்கு திமுகவின் ரியாக்ஷன் என்ன? கவின் படுகொலையில திமுக அபிஷியல் ரியாக்ஷன் எனக்கு போட்டு காட்டணும் டிவில. ஸ்டாலின் பேசினாரு அந்த குடும்பத்துக்கிட்ட, பேசினதா செய்திகள். நான் திமுக தமிழக முதலமைச்சரா திருபுவன் அஜித் குடும்பத்தை பேசுவார், எல்லார்ட்டையும் பேசுவார். நான் தமிழக முதலமைச்சர் நான் செவல். நான் கேட்கிற திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டேன். எங்க அண்ணன் ஆர்எஸ் பாரதி எல்லாருக்கும் வருவாரு, கிருபானந்த வாரியாரே முதலியார் தான் எங்காலு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவருடைய நிலைப்பாடு என்ன, டி.கே. சொல்லுங்க நிலைப்பாடுனா, திமுகவுடைய நிலைப்பாடு என்ன, அபிஷியல் ஸ்டேண்ட் ஆஃப் டிஎம்கே என்னன்னு கேட்குறேன். வேற ஒண்ணுமே கேள்வி. எங்கேயாவது ஒரு அறிக்கை கேட்டுங்க, நான் எதாவது கவனிக்காம இருப்பேன், நீங்க கூர்ந்து ஃபாலோ பண்றாளுங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு கண்டனம், ஒரு அறிக்கை ஏற்க முடியாது, மறுக்க முடியாது, ஏதாவது ஒன்று சொல்லிருக்கேன். அவர் தமிழக அரசு ஆக்சுவலாக டிஜிபி செஞ்சிருப்பாரு, ஐஜி செஞ்சிருப்பாரு, எல்லாருமே ஆக்ஷன் எடுத்துப்பாங்க. நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. அவங்க வந்து 2 பேர் போலீஸ்காரங்களா இருந்தாலும் 2 பேர் அரெஸ்ட் பண்ணுவாங்க, போனாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் வேலையை செஞ்சுட்டு இருக்கு. நான் திமுக, நீங்க அரசியல் தானே பேசுறீங்க, அதனால கேட்குறேன். திமுக துணை பொதுச் செயலாளர் நேர்ல போனாங்க, ஒரு அமைச்சர் போனாரு.
சார் நான் இறந்த வீட்டில் ஆறுதல் சொல்லி எல்லாம் சொன்னா உங்களுக்கு திருப்பணம் அஜித் கூட சொன்னேன் சார். அதுல ஜாதி இருக்கா, மதம் இருக்கா, இனம் இருக்கா, இதா இருக்கா சார்? முதலமைச்சர் ஐம் சாரி கேட்டார்ல சார். தமிழ்நாட்டிலே நான் ஒருத்தன் தான் பெருந்தன்மைன்னு சொன்னேன்ல சார். அந்த வார்த்தையை அவர் கேட்டது ரொம்ப பெருந்தன்மைன்னு சொன்னேன். எனக்கு அதுல குழப்பம் இல்லைங்க. நான் கேட்குற திமுகவின் அபிஷியல் ஸ்டாண்ட் என்ன? நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாதிரியே செயல்படாதீங்க. உங்களை எல்லாம் திமுக ரேஞ்சுக்கு வச்சிருக்கிறேன் நான். நீங்க அப்படியே மார்க்சிஸ்ட் முன்னாடி அப்படியே போயிட்டு வந்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியாத சட்டங்களே போகாதீங்க. நான் கேட்குற திமுகவுடைய அபிஷியல் ஸ்டாண்ட் என்ன? எனக்கு தெரியாது, நான் கவனிக்காம விட்டுருக்கலாம். நீங்க எடுத்து போட்டு ரைட் சார். அவங்க இப்படி இருக்கிறாங்க. ஆனா எதிர்க்கட்சிகள் இப்ப கண்டிக்கிற சண்முகத்தையும் வன்னிய அரசையும் கண்டிக்கிற இந்த எதிர்க்கட்சிகள் மற்ற தரப்பினர் அதுக்கு தான் பதில். அவங்க இப்படி திமுக இப்படி இருக்குல்ல, அதுக்காக இவங்க இப்படி இருப்பாங்க. ஆளுங்கட்சியே பேசாம உட்கார்ந்து இருக்குமா? ஆளுங்கட்சியா வர ஒரு பேசணுமா? என்ன ஆசை உங்களுக்கு? உங்க என்ன லாஜிக், என்ன நியாயம்ங்கறத போய் நீங்க மாற்று இல்ல. நாங்க சும்மா நாத்துக்கு நாங்க சமூக நீதி பேசணும் சொல்லிருங்க. மத்த எல்லாம் தடவை அவங்க சரியில்லைன்னு நான் தான் சரின்னு சொல்றேன். அதே மாதிரி ஒரு பக்கத்துல திமுக சரியில்லை தேவேந்திரன் சொல்ல, நான் சொல்ல தேவேந்திரன் சொல்ல சார். இது சரியில்லைனா அப்ப இவங்க பண்றது என்னன்னு கேக்குறேன். அரசியல். அப்ப எல்லாருமே அரசியல். நான் என்னைக்கு பாஜக அரசியல் பண்ணணும் உங்கள்ட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்க. பாஜக வந்து சமூக நீதி பேசுன்னு நான் சொன்னேன்னு சொல்லுங்க. ஒரு தடவை என் ஸ்டேட்மெண்ட் எடுத்து காட்டிருங்க. நீங்க தான் முட்டு கொடுக்குறீங்க, நான் ஒரு நாள் கொடுத்தது இல்லை. நீங்க தான் சங்கடப்படணும் அவங்களுக்கு. அப்பா எல்லாருமே அரசியல் தான் பண்றாங்க. ஆனா ஒருத்தர் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, இன்னொருத்தர் இன்னொரு பக்கத்துக்கு பேசிக்கிறாங்க. அவ்வளவுதான். அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இவர்கள் எல்லாம் சமூக நீதி பேசுவது திசை திருப்புறாங்க. அதை தான் சொல்லிடு. அதனால தான் கல்யாண மண்டபம் கட்டுறேன், அதனால தான் எங்க வீட்டுல வந்து பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்கள் பண்ணாங்க, ராமர் பண்ணாரு சொல்லி சமூக நீதி அட்லீஸ்ட் இவங்களாவது பேசுறாங்க, அங்க பேசக்கூட மாட்டாங்கன்றது. அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். பாஜக ஆட்சியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, அமெரிக்க ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு. தீர்வை நோக்கி போகணும். பயங்கரவாதம் நடக்காது, நடந்தால் விடமாட்டோம் நோக்கி போகணும். அது மதம் ஜாதி இனம் பார்த்து பேசிட்டு இருக்க கூடாது. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அதை செய்ய மாட்டீங்கன்னு சொல்றேன். அது செஞ்சா 4 பேருக்கு அச்சுறுத்தல் வரும். நீங்க தான் சொன்னீங்க இந்த பேட்ல ஜாதிவாதம் பேசுறவங்க நடமாடுறாங்க, ஏன் நடமாட விடுறீங்கன்னு கேக்குறீங்க. ஏன் அவங்களை அரெஸ்ட் பண்ணலான்னு கேக்குறீங்க. சட்டவிரோதம் தானே, ஏன் பண்ணல? அப்ப யாரா கோச்சுறாங்க. அப்ப நீங்க என்ன பேசுறீங்க? ஒருத்தர் ஒரு சமூக அநீதியை சட்ட விரோதத்தை பேசிட்டு போயிட முடியும், தொட மாட்டீங்க. அப்ப நீங்க என்ன சமூக நீதி பேசுறீங்க? அரசாங்கம் அஞ்சுனா நாங்க என்ன சார் செய்யறதுங்க? 5 தான் பண்றது. நீங்க கெஞ்சி பண்ணுதா, 5 பண்ணுதா, மிஞ்சி பண்ணுதா நீங்க சொல்லுங்க. நீங்க தானங்க சொன்னீங்க, நான் சொல்லலைங்க. பேசுறாங்க, சும்மா நடமாடுறாங்க, அவங்க வந்து எதிர்த்து பேசுறாங்களே, கொலை பண்ணுவோம் விட்டுருவோம் சொல்லி சொல்றாங்களேன்னு சொன்னீங்கல்ல, சொன்னீங்களா இல்லையாங்க? வீடியோ ரெக்கார்ட்ல இருக்கு. அப்ப அவங்க எது கைது பண்ணப்படலன்னு கேக்குறேன். கொலை பண்ணுன்னு பேசுறது சட்டமா குற்றமா? குற்றம் தானே சார். அப்புறம் பண்ணணும்ல. சாதிவாதத்தை தூண்டுறவங்களை எல்லாம் கைது பண்ணி நான் சொல்றேன். பிராமணர் எடுத்து பேசினா ஜாதிவாதம் கிடையாது. அதுல உங்களுக்கு எக்ஸெப்ஷன் வச்சுக்கோங்க. மற்றவங்கள பேசினவங்க செய்யலாம்ல. பிராமணர் தான் ஊர் கழிச்சவன் பாவம், அவ்வளவுதான் அடிக்கலாம், யாருனாலும் அடிக்கலாம், கேட்க நாதி கிடையாது. அது சமூக விரோதம் கிடையாது. எந்த சமூகத்தை குறிப்பிட்டு பேசுறவங்க ஒரு நாள் பேசுறீங்க. நெஞ்சம் தேவேந்திரன் தனிப்பட்ட முறையில் நான் கேட்கிறேன். ஒரு நாள் பிராமணர் எடுத்து பேசுறவங்களை பார்த்து இது எப்படிங்க பேசுன்னு கேட்டீங்க. ஒரு நாள் உங்க ட்விட்டர்ல போட்டுருக்கீங்க சொல்லுங்க. யார் ஒருவர் அல்லது எந்த சமூகத்தையும் ஏன்ட்ட வாய் பேசாதீங்க. ஏன்ட்ட பேச உங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல தமிழ்நாட்டுல இது வரைக்கும் பிராமணர்களை எடுத்து பேசுறவங்க இது எப்படிங்க பேசணும் ஒரு நாள் போட்டிருக்கீங்கன்னு சொல்லு. நீங்க உங்களுடைய கூடவே இருக்கக்கூடிய அத்தனை மனசாட்சி உள்ள நான் பத்திரிகையாளர் கேட்கிறேன். பிராமணர்களை விமர்சித்து பேசியவர்களுக்கு ஒரு நாள் அது என்னங்க போய் அப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்களுக்கு கேட்டல, ஒரு திமுக காரர் கொலை பண்ணிட்டார், திமுக பண்ணிச்சு நான் சொல்லுவீங்க? நான் சொல்லியிருக்கேனா? அவர் பண்ணார், ரைட். ஒரு சமூகத்தை சேர்ந்த பண்ணார், சமூகம் பண்ணார், ரைட், ஓகே. ஆனா பிடிச்சி சொல்லுவீங்க, எல்லாம் சரிங்க. ஆனா பிராமணர்கள் எதுக்கு சமூகமா கொண்டு வரீங்க? ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, ஒரு முறை கேட்டிருக்கீங்க சொல்லு. ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் எனிபடி. நீங்க எதிர நிக்கிறீங்கன்னு சொல்றேன். அத்தனை ஜர்னலிஸ்ட்கள் நீங்க வச்சுக்கோங்க. ஒரு தடவை சொல்லிருக்கேன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாம் பேசுறீங்க சமூக நீதியை. ஊரு கிழிச்சவே உட்கார்ந்துருக்கான், எவனும் கேட்க மாட்டான், கேட்கணும் ஏரியா அடிச்சுக்கலாம். அப்ப இன்னொரு சமூகத்தை போய் பேசுங்க. இதே மாநாட்டை நீங்க கோயம்புத்தூர்ல போடுங்க, திருநெல்வேலியில் போடுங்க, நல்ல சேஃப்டியா இங்க உட்காந்து மெட்ராஸ் உட்காந்து நீங்க பேசிக்கிட்டு எல்லாம் தத்துவம் பேசிட்டு கல்யாணம் பண்ண நடத்துறேன், காட்சி நடத்துறேன், சீர்வரிசை நடத்துறேன் பேசிட்டு அங்கதான் போய் வேலை செய்யறாங்க. அங்கே அலுவலகங்களாம் அடிச்சு நொறுக்கப்படுறதெல்லாம் பார்த்திருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு நொறுக்கப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுடைய சமூக நடவடிக்கை எடுத்து உங்களுடைய சமூக நீதியாக செயல்பட்டால் யாரும் தாக்கப்பட மாட்டாங்க. தாக்கப்படுறாங்கன்னா அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கணும். கட்சி அலுவலகங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கல்யாணம் பண்றவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஜாதி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன அவர்களை கைது பண்ண முடியவில்லை. தேவேந்திரனை சொல்றாரு, என்ன நடத்துறீங்கன்னு சொல்லுங்க. இல்லைன்னு சொல்லுவீங்களா? நீங்க தானங்க சொன்னீங்க பேசிட்டு போறாங்கன்னு. பேசுனாங்க, இப்படி பேசக்கூடாது அப்படி கேக்குறீங்க. அப்படி பேசுறவங்க ஏன் விட்டு வச்சிருக்கீங்க நான் கேட்கிறேன். அப்ப அதெல்லாம் சரியா செய்யும் பொழுது நம்முடைய கடமையை நாம் செய்யும். அரசியல் கட்சிகளுடைய வேலை இதுவல்ல. அரசியல் கட்சிகளுடைய செய்ய வேண்டிய வேலை ஒழுங்கா செஞ்சாங்க, அரசு செய்ய வேண்டிய வேலை அரசு ஒழுங்கா செஞ்சு எந்த பிரச்சனையும் வராது. இவர்கள் எல்லாம் செய்ய தவறுகிறார்கள், ஆளுக்கு வந்து நாட்டம் பண்றாங்க.
எஸ், இப்போ அரசாங்கம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல, அட்லீஸ்ட் நம்மளாவது செய்வோம்னு இவங்க இப்படி செய்யறாங்க அப்படின்னு அரசாங்கம் வந்தோடனே செய்யணும்னு எங்களுக்கு ஆட்சியை கொடுங்கன்னு கேட்குறாங்க. தேர்தல் பிரச்சாரம் பண்றாங்க, எங்களுக்கு ஆட்சியை கொடுங்க, திமுகவால் செய்ய முடியல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்லுங்க, நீங்க எப்படி எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. காங்கிரஸ் கட்சியில் வந்து இந்தியாவை சீர்பண்ணு கேட்பீங்களா? இஸ்ரோக்கு 2 ராக்கெட் ஏவுங்கன்னு காங்கிரஸ் கட்சியில் கேட்பீங்களா? அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சமூக சீர்திருத்தம் அவங்களால ஆட்சிக்கு வந்தா தான் செய்ய முடியும். கட்சிக்காரன் எதிர்ப்பு அதான் சொல்ல வரேன். நீங்க சம்பந்தம்லாம் போய் நீங்க பேசிட்டு கூடாது. சம்பந்தம்லாம் ஒரு ஆள்கிட்ட கேட்டா ஆளாளுக்கு கொண்டு இந்த மாதிரி தான் ஏதாவது தெரியாம பண்ணிட்டு இருப்பாங்க. தெரிஞ்ச ஆளுக்கு என்ன, யாருக்கு என்ன உரிமை, போலீஸ்கார்ட்ட போய் நீங்க டாக்டர் ஐயா காப்பாத்துங்க டாக்டர் போய் படுத்துக்க கூடாது. டாக்டர்கிட்ட போய் சார் இவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. டாக்டர்கிட்ட வந்து உடம்ப காப்பாத்துறதுக்கு போகணும், போலீஸ்ட்ட வந்து சட்டம் ஒழுங்கு காப்பாத்துறதுக்கு போகணும். நன்றி சார், உங்களோட எனக்கு நீங்க பகிர்ந்து மிக்க நன்றி. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.